இது சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்றைய நமது பார்வை பிரித்தானியாவில் இலங்கை பெண் ஒருவரின் மர்ம கொலை தொடர்பானது. பிரித்தானியாவின் ஹார்டிப் பகுதியில் நேற்று முன்தினம் மிகவும் கவலையாகவும் பரபரப்பாகவும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 32 வயதான நிரோதா கல்பானி நியூன்ஹெல்ல என்கின்ற பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான செய்தியை நாங்கள் இப்போது உங்கள் முன்னிலையில் வழங்குகின்றோம். நேற்று முன்தினம் காலை போலீசாருக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துள்ளது. தகவலின் பிரகாரம் ஒரு பெண் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு வீதியில் வீசப்பட்டு கிடக்கின்றார் என தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த அவசர உதவி குழுவினர் 32 வயதான நிரோதா கல்பானி நியூன்ஹெல்ல உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்து கொண்டுள்ளனர். இதனை அடுத்து பொதுமக்களிடம் போலீசார் முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். சவுத் மோர்கன் பிளேஸ் அல்லது சீவோல் வீதி பகுதியில் உள்ளவர்கள் சம்பவம் தொடர்பாக சாம்பல் நிற ஃபோர்ட் ஃபிஸ்டா காரை பார்த்திருந்தால் உடனடியாக தகவலை போலீசாருக்கு வழங்குமாறு கேட்டுள்ளனர். இந்த காரிலேயே குறித்த பெண் கத்தி குத்துக்குள்ளாக்கப்பட்டு குறித்த வீதியில் வீசி எறியப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்திருந்தார்கள். பொதுமக்களின் தகவலின் பிரகாரம் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் 37 வயதான மற்றொரு இலங்கையரை போலீசார் கைது செய்து தற்போது அவர் விளக்கமறியலில் உள்ளார். போலீசார் சம்பவத்துக்கு தொடர்புடைய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நிலையான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் போலீசார் மீள பொதுமக்களின் உதவியை எதிர்நோக்கி உள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் நேரடியாக சம்பவத்தை கண்டிருந்தால் அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியதும் நாங்கள் சட்டத்தின் பார்வை சேனலினூடாக உங்கள் முன்னிலையில் புதுப்பித்த தகவல்களை வழங்க உள்ளோம். இது தொடர்பான எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முக்கியமானது. இது தொடர்பான விரிவான செய்திகள் நமது சேனலில் அப்டேட்டாக தர காத்திருக்கின்றோம். இப்போது இந்நிகழ்வின் முக்கியமான தகவல்களை தொகுத்து உங்கள் முன்வைத்தோம். தொடர்ந்தும் நமது செய்திகளை காண நம்மோடு தொடர்ந்திருங்கள். நமது சேனலை லைக் இட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.